திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாகி வரத்தினுள் மாயவனாயனாகி தரத்தினுள் தான் பல தன்மயனாகி கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாகி என்று தொடங்கும் பாடலை காணலாமா? இந்த அருமையான பாடலும் திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் முதலாம் தந்திரம் பரம்பொருள் நிலை அல்லது பதிநிலை அதில் இடம்பெற்றுள்ளது. யார் பெரியவர் என்ற சண்டை நடந்தது. யாருக்கு? பிரம்ம தேவனுக்கும் திருமாலுக்கும். ஒரு முறை படைப்பு கடவுளான பிரம்மனுக்கும், அதாவது அயன் என்று கூறுகிறோம் அல்லவா, காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிற்கும் மாயவன், நம்மில் யார் பெரியவர், யார் உலகிற்கு முதன்மை தெய்வம் என்ற அகந்தை கலந்த விவாதம் ஏற்பட்டு அது பெரும் போராக மாறியது. அவர்களின் அகந்தையை அடக்க நினைத்த சிவபெருமான் அவர்கள் இருவருக்கும் நடுவே அடிமுடி காண முடியாத ஒரு பிரம்மாண்டமான பேரொளி பிழம்பாக, அதாவது நெருப்பு தூணாக எழுந்து நின்றார். உங்களில் யார் எனது அடியையோ அல்லது முடியையோ முதலில் காண்கிறீர்களோ அவரே பெரியவர் என்று ஒரு அசரீரி ஒலித்தது. மகாவிஷ்ணு வராக அவதாரம், அதாவது பன்றி அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து அடியை தேடிச் சென்றார். பிரம்மன் என்ன செய்தார்? அன்னப்பறவையாக மாறி முடியை தேடி விண்வெளியில் பறந்தார். ஆனால் பல யுகங்கள் தேடியும் இருவராலும் இறைவனின் எல்லையை காணவே முடியவில்லை. அகந்தை அழிந்தது. எப்படி? இறுதியில் தங்களின் தவறை உணர்ந்த இருவரும் தங்களின் அகந்தையை துறந்து பரம்பொருள் என்பது நமக்கு அப்பாற்பட்டது, எல்லாவற்றையும் கடந்து நிற்பதே என்று சரணடைந்தனர். சிவபெருமான் அவர்களுக்கு காட்சியளித்து அருள் புரிந்தார். பரத்திலே ஒன்றாய் என்றால் எல்லாவற்றிற்கும் மேலான பரவெளியில் உன்னத நிலையில் தனிப்பெரும் பொருளாய் விளங்கி உள்ளாய் புறமாகி உயிர்களின் உள்ளேயும் அந்தர்யாமியாய், அதாவது உள் உரைபவனாய் கலந்து, அந்தர்யாமி, அந்தர் என்றால் என்ன? உள்ளே. அந்தர்யாமி என்றால் என்ன? உள் உரைபவனாய் கலந்து வெளியேயும் பிரபஞ்சமாய் விரிந்து நின்று வரத்தினுள் மாயவனாய் அயனாகி தேவர்களுக்கெல்லாம் வரங்களை அருளும் மகாவிஷ்ணுவாகவும் பிரம்மனாகவும் தானே மாறி நின்று தரத்தினுள் தான் பல தன்மையனாகி உலகப் பொருட்களில் தரம் மற்றும் இயல்புக்கு ஏற்ப பல வடிவங்களாகவும் பல தன்மைகளாகவும் பொருந்தி நின்று கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே. மறைவாக, கரந்து என்றால் என்ன? மறைந்து நிற்றல். கரந்து நின்று உயிர்களின் அறியாமையும் ஆன்ம மலங்களையும், அது கழிவுகள், ஆன்ம மலங்கள் என்ன? கழிவுகள், ஆன்ம மலங்களையும் நீக்கி அருள் புரிகின்றான். சிவபெருமான் எல்லாவற்றையும் கடந்த பரம்பொருளாய் பிரபஞ்சத்தின் உன்னத ஆன்மீக வெளிகளில் தனித்து விளங்குபவன். அதே நேரத்தில் அவன் நம்மை விட்டு தூரத்தில் இல்லை. அவன் ஒவ்வொரு உயிரின் உள்ளேயும் அறிவாய் விற்றிருக்கிறான். புற உலகப் பொருட்களாக வெளியேயும் நிறைந்திருக்கிறான். அவனே உலகை காக்கும் அதிபதியாகிய மகாவிஷ்ணுவாகவும் படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மனாகவும் வெவ்வேறு பொறுப்புகளில் நின்று செயல்படுகிறான். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளின் தகுதிக்கும் தன்மைக்கும் ஏற்ப அந்தந்த பொருட்களோடு நீக்கமர கலந்து நின்று இயக்குகிறான். அத்தோடு நின்று விடாமல் உயிர்களுக்கு தெரியாமல் மறைந்து நின்று, திரோதன சக்தி என்று கூறுகிறோமே, அதுதான் மறைத்தல். மறைந்து நின்று அந்த உயிர்களை பிடித்துள்ள ஆணவம், கண்மம், மாயை போன்ற ஆன்ம மலங்களை, கழிவுகளை மெல்ல மெல்ல நீக்கி முக்தி பாதையை நோக்கி அழைத்து செல்கிறான். இறைவன் என்பவன் எங்கோ வானத்தில் மட்டும் இருப்பவன் அல்ல. அவன் நமக்குள்ளும் இருக்கிறான், வெளியிலும் இருக்கிறான். பிரம்மன், விஷ்ணு என வெவ்வேறு வடிவங்களில் இயங்குவது அவன்தான். நம்மிடம் உள்ள தீய குணங்களையும் அறியாமை என்ற கழிவையும் நமக்கு தெரியாமலேயே பின் நின்று துடைப்பவனும் அவன்தான் என்பதே திருமூலர் காட்டும் உண்மை. பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாகி வரத்தினுள் மாயவனாய் அயனாகி தரத்தினுள் தான் பல தன்மையனாகி கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.